இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் பிரசன்டேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, ஆனால் பேசிக்லி ஒரு கேரளா மலையாளி நான். ஸோ என்னோட பாஷையில் நான் பேசும்போது கொஞ்சம் தமிழ் இருக்கும், கொஞ்சம் மலையாளம் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ரைட்? பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த பிஸ்னஸில், நான் பார்த்த எவ்வளோ பிஸ்னஸில் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் பார்த்ததில்லை. உங்களை என்ன சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்த 30 நிமிஷம் ஒரு வேற வேற ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்ல ஒரு இன்டர்நெட் இடத்துல நீங்க வீடியோ இருந்தா ரொம்ப சந்தோஷம், வீடியோல இல்லைனாலும் பரவாயில்ல. பட் அந்த மீட்டிங்கை மட்டும் ஒரு 30 நிமிஷம் இதுக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரொம்ப நம்பிக்கையோட கூப்பிட்டுருக்காங்க, ஒரு நல்லதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை மதிச்சுட்டு இந்த ஃபுல் ப்ரெசன்டேஷனுக்காக இருங்க, ரைட்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எவ்வளோ பேர் பழைய மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருக்காங்க. பட் அந்த பழைய மீட்டிங்ல இதுவும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோட வாழ்க்கையில அவர் சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட் லைஃப்லாம் இருந்தது. நெஸ்லேன்ற ஒரு பெரிய கம்பெனியில பல ஆண்டுகள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 21 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 விஷயம் நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றது, எனக்கு எப்போ என்ன காசு வேணுமோ இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்பெல்லாம் டைம் எடுக்குதோ, ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் லீவ் எடுக்க முடியுமா? சான்ஸே இல்லை, இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, டைம் ஃப்ரீடமும் இல்லாத ஒரு டைம். எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா நிறைய நாள் நான் லீவ் எடுக்க முடியாது. இல்லை எனக்கு ஒரு நூன் ஷோ பார்க்கணும், எனக்கு ஒரு படம் பார்க்கணும் இன்னைக்குன்னா அது சத்தியமா முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இப்படி ஒரு பிஸ்னஸ் என் மடியில வந்து விழுந்தது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தானுங்க. நெட்வொர்க் இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு பல ஆண்டுகள் எனக்கு யூனோ பரிச்சயம் இருக்கு. பட் இந்த மெட்டாஃபோர்ஸ்ன்ற பிஸ்னஸ் பிளான் வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி தான் வந்தது. நான் சொன்ன மாதிரி அடுத்து ஒரு 25-30 நிமிஷம் எனக்காக நீங்க கொஞ்சம் பேஷண்டா லிசன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 8 o'clock மீட்டிங்ன்றது நார்மலா நம்மளோட மலையாளம் பிரசன்டேஷன் ராத்திரி 9:30 தான் இருக்கும். டாக்டர் ராஜேஷ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னார், இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சேரலான்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 88 பேர் இருக்கோம் இன்னைக்கு. ஒருவேளை 100 டச் பண்ணலாம். யாராவது உங்களை கூப்பிடணும்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, பரவாயில்ல. எனிவே ஸ்டார்ட் த பிசினஸ் பிரசன்டேஷன், ரைட்? இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு பெரிய சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு சேஞ்ச்னா நம்மளோட மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு உலகத்துக்கு மாறிட்டு இருக்கும். எவ்வளவு பேருக்கு அது தெரியும் தெரியல. இன்னைக்கு நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி பாருங்க, உங்களோட வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பாருங்க, அங்க எல்லாருமே மெட்டான்னு ஒரு வார்த்தை இருக்கும். எவ்வளவு பேருக்கு அது என்னன்னு தெரியும்? சத்தியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள இந்த உலகமே இப்ப இருக்கிற அப்படியே அந்தர் பல்ட்டியா இருக்கும். டோட்டலா வேற லெவலுக்கு போயிடும். இன்னைக்கே நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இல்லையா? சோ அந்த ஒரு உலகத்துக்கு நீங்க இப்போ தயாராகலைன்னா ஒருவேளை நீங்க ரொம்ப ரொம்ப பின்னாடி போக வேண்டி வரும் வாழ்க்கையில. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிரசன்டேஷன் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு 1-1.5 வருஷம் தான் ஆகுது. பெரிய ப்ராஜெக்ட் இது. என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நேரா பிசினஸ் பிளானுக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உலக இன்னைக்கு ஆட்டி படைக்கிற விஷயம் வந்து இன்டர்நெட், இல்லையா? இன்னைக்கு இன்டர்நெட் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த ஸ்கிரீன்லேயே போட்டுருக்கு பாருங்க, எனி ஒன் எனிபடி, யாரு கிட்ட வேணாலும் நீங்க ரோட்ல யாரை பார்த்தாலும் ஒரு மொபைல் இல்லாம இன்னைக்கு இல்ல. கரெக்டா? எந்த சர்வீஸ்லயும் எந்த பிசினஸ்லயும் இன்டர்நெட் இல்லாம இல்ல. எல்லா இடத்துலயுமே இருக்கு. எனி பிளேஸ் எனிவேர், எங்க போனாலும் இதுதான் இருக்கு, இல்லையா? இன்னைக்கு ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணணுமா, இன்டர்நெட் தேவை. ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜிபே பண்ணணுமா, இன்டர்நெட் தேவை, இல்லையா? ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணணுமா, உங்களுக்கு பிசினஸ் கார்பரேட்ல ஒர்க் பண்ணணுமா, நீங்க தியேட்டர்ல இருக்கணுமா, எந்த இடத்துலயுமே இன்னைக்கு இன்டர்நெட் தேவை ஃப்ரெண்ட்ஸ், இல்லையா? ஆனா ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, அந்த இன்டர்நெட் மூலமா பல பேர் பல லட்சங்களும் கோடிகளும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க இன்டர்நெட் மூலமா ஏதாவது சம்பாதிக்கிறீங்களான்றதான். நிறைய பேர் இல்லதான் சொல்லுவீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த பிசினஸ்ல நிறைய பேர் இன்னும் ஏர்ன் பண்ணல இன்டர்நெட் மூலமா, இல்லையா? அந்த ஒரு பிசினஸ்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பேச போறது 4 விஷயத்தை பத்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு தான். ஏன்னா இந்த 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிசினஸ் பிளான் ரொம்ப ஈஸியா புரியும், ரைட்? நேரா என்னன்றது பார்த்துலாம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. நம்பர் 2 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நம்பர் 3 டீசென்ட்ரலைசேஷன். அண்ட் நம்பர் 4 வந்து கிரிப்டோ கரன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விஷயமே எனக்கு ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா பெருசா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 4 விஷயம் நமக்கு தெரியலன்னா
பெரிய ஒரு மிஸ்ஸிங் லைஃப்ல பெரிய ஒரு மிஸ்ஸிங் இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்னா என்னங்க? உலகத்திலேயே ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளதான் மாறிட்டு இருக்கு. பிளாக்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அங்க நம்மளுக்கு பார்க்கலாம் பிளாக்கு ஒரு செயின் கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த பிளாக்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமா அது பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த பிளாக்கோட அட்ரஸ், நடுவுல வந்து இந்த பிளாக்ல என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அந்த டேட்டா, அண்ட் மூணாவது வந்து அடுத்த பிளாக்கோட அட்ரஸ். ஸோ எந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுமே இந்த மாதிரி இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிளாக்கு போய் கனெக்ட் ஆயிடும், அடுத்த பிளாக்கு போய் கனெக்ட் ஆயிடும். இதுல என்ன நம்மளுக்கு யூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாராலுமே இதை ஹேக் பண்ண முடியாது, யாராலையுமே இதை சீட் பண்ண முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல என்னோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட ஜிபே அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, இதை ஹேக் பண்ணிட்டாங்க, அதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்து வேலையில இருக்காங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில யாருமே ஏமாத்த முடியாது. அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு ஒரு ஹேக்கர், ப்ரொஃபஷனல் ஹேக்கர் உள்ள வந்து கை வச்சாலே அப்படியே சிஸ்டம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஹேக் பண்ணணும்னா ஒரு 100 கம்ப்யூட்டர் ஒரே டைம்ல ஹேக் பண்ண வேண்டி வரும். அது சாத்தியமே இல்லை. ஏன்னா 1 2 டச் பண்றதுக்குள்ள எல்லாமே ஃபிகர் எல்லாமே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இது இப்போ எந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா துறையிலுமே இன்னைக்கு இருக்கு. ஓட்டிங்ல இருக்கு, ஹெல்த் கேர்ல இருக்கு, கிரிப்டோ கரன்சில இருக்கு, ரியல் எஸ்டேட்ல இருக்கு, பேங்கிங்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்தாச்சு. ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு உங்க தமிழ்நாட்டுக்கு வேணா சொல்றேன். முதல்ல பிளாக் செயின் பாலிசின்னு ஆரம்பிச்சது வந்து சவுத் இந்தியால நம்மளோட தமிழ்நாட்டுல தான். 2020 பிளாக் செயின் பாலிசி ஃபார் 2020ன்னு சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணி அது 2020 ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, கம்ப்ளீட் இந்தியாலே பழைய ஸ்டேட்ல வந்துட்டு இன்னைக்கு பிளாக் செயின் பாலிசி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரளால பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியே ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணி ஒரு கிராஜுவேட்டா வெளியில வந்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் அசோசியேட்டட் ஆன கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இப்போ அகாடமிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிளாக் செயினுக்கு உலகம் மாறிட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னங்க? இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியும். ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் ராஜேஷ் சொன்னாரு, நான் கார்பரேட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இன்சூரன்ஸுக்கு போனேன், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்ச நாள் கால் வச்சேன், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்ல ஒரு 7-8 வருஷம் இருந்தேங்க. இப்ப ரியல் எஸ்டேட்ல கான்ட்ராக்ட்னா என்னங்க? அது சேல் எக்ரிமெண்ட் இல்லையா, நம்மளோட பத்திரம். ரைட். இப்ப அதுல என்ன நடக்குது? 2 பார்ட்டி இருக்காங்க, ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காரு. அந்த சேல் எக்ரிமெண்ட்ன்றது உங்களோட வீட்டு மனையோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லோட வீடு அபார்ட்மெண்டோட டீடைல்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே எடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பிசினஸ் எக்ஸிகியூஷன் நடக்கும். அப்படின்னா பையர் கிட்ட இருந்து செல்லருக்கு வாங்க முடியறது இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா தான். அது ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்னு சொல்லலாம், இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ்னு சொல்லலாம், புரோக்கர்னு சொல்றான் இல்லையா, மீடியேட்டர்னு சொல்லலாம். ஏதோ ஒரு 3வது மனிதர் இல்லாம இந்த பிசினஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கரெக்டா? ஆனா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னன்னா அதே 2 பார்ட்டி தான். நானும் நீங்களும் இருக்கலாம், இல்ல நீங்களும் உங்களோட நண்பரும் இருக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதுதான் மெட்டாஃபோர்ஸ். மெட்டாஃபோர்ஸ்ல நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா ஒரு நடுவுல ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்னு இருக்கு. அப்படின்னா யாராலையுமே மாத்த முடியாத ஒரு ஃபார்முலா. நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிசினஸ்க்குள்ள வர்றேன்னா இந்த அமௌண்ட் யாருக்கு போகணும்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி போட்டாச்சு. அதை இதை டெவலப் பண்ண ஃபவுண்டருக்கு கூட மாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃபான விஷயம். பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வளவுக்கு எவ்வளவு செக்யூரோ அவ்வளோக்கு அவ்வளோ செக்யூர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, இப்ப நான் ஒரு வீட்டை மனை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி என் கையில வரதுக்கு ஒரு மாசம் 2 மாசம் ஆகும், பேப்பர்லாம் கரெக்டா வரதுக்கு இல்லையா. இங்க பிசினஸ் அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செகண்ட்ல உங்களோட அமௌண்ட் அந்த சைட்ல மாறிடும். இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் மெட்டாஃபோர்ஸ். ரைட். 3வது விஷயம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் சொன்னேன். சென்ட்ரலைஸ்டு சொன்னா அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நடைமுறையில இருக்கிறது தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சென்ட்ரலைஸ்ட்னா மேல ஒரு பாஸ் இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம். நாளைக்கு உங்களை வேலை விட்ட தூக்கலாம், இல்ல உங்களோட பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணலாம், இல்ல நீங்க ஒரு நெட்வொர்க் தான் பண்றீங்கன்னா உங்களோட ஐடியே மாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற விஷயம் தான் சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இன்னைக்கு இல்லையா. அது மட்டும் இல்லை, இங்க ஒரு பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க,
என்னோட பேங்க்ல இருந்து உங்களோட பேங்க்குக்கு வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் வராது. அங்க கொஞ்சம் ப்ராசஸஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே முடிஞ்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்ல அந்த பிரச்சனை இல்லை. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன். எல்லாருக்குமே எல்லாமே பார்க்கலாம். இப்ப நான் மேடை ஏறி நான் 10 லட்சம் ஏர்ன் பண்ணிருக்கேன், 1 கோடி ஏர்ன் பண்ணிருக்கேன் நான் சொல்றேன்னா அது சும்மா சொல்ல முடியாது. உங்களால கூட என்னோட இன்கம் பார்க்க முடியும். என்னோட காசை தொட முடியாது. ஆனா என்னோட இன்கம் என்னன்றது கிளியரா உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணா பார்க்கலாம். அது என்னோட அந்த ரிசீவ் அட்ரஸ் ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரிசீவ் அட்ரஸை வச்சுட்டு எனக்கு போயிட்டு உள்ள போய் பார்க்க முடியும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம். அண்ட் ஃபைனலி நம்ம எல்லாமே இது பண்ணுறது வந்து கிரிப்டோ கரன்சி. நிறைய பேருக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சின்னா என்ன தெரியும், இல்ல ஒரு ஐடியாவாவது இருக்கும். பிட்காயின் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சிங்க. அதுக்குன்னு ஒரு ஷேப்போ சைஸோ தூக்கமோ ஒன்றும் இருக்காது. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டிஜிட்டல் கரன்சி. முதல்ல 2009 சத்தோஷி நாகமோட்டோன்னு ஒரு நபர் வந்து இது கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அவர் யாருமே பார்த்தது இல்லையா? ஒருவேளை அன்னைக்கு பார்த்திருக்கலாம், இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அவரோட எண்ணம் என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சின்றது உலகத்திலேயே இந்த பிட்காயின் ஒரு விஷயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரிப்டோ வந்தா அது உலகத்திலேயே அது சேம் வேல்யூ இருக்கிற ஒரு கரன்சியா இருக்கும். இன்னைக்கு 10,000க்கு மேல நிறைய கரன்சி வந்தாச்சு. ஆனா எல்லாமே இன்னைக்கும் சொல்றது வந்து மதர் ஆஃப் கிரிப்டோனா பிட்காயின் தான். அன்னைக்கு 2009 வரும்போது வெறும் 40 காசுக்கு, வெறும் 40 நயா பைசாக்கு வந்த பிட்காயின் இப்போ 60 லட்சம் கிட்ட வந்தாச்சுங்க. 40 காசு எங்க இருக்கு, 60 லட்சம் எங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் கரன்சியை வச்சுதான் நம்ம இந்த பிசினஸ் பிளானும் நம்ம பார்க்க போறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸ்ட்ரெயிட்டா இப்ப நம்ம சில விஷயங்களுக்கு வருவோம். எல்லாருக்குமே ஒரு 2022க்கு முன்னாடி ஒரு பயம் இருந்தது. கிரிப்டோனா லீகலா, கிரிப்டோனா பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுங்க. ஆனா இன்னைக்கு கிரிப்டோ இல்லாம எந்த கண்ட்ரியும் இருக்க முடியாதுன்றது நம்மளோட நிர்மலா சீதாராம் பினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு கிரிப்டோக்காக ஒரு ரெகுலேஷன் பில் ஆரம்பிச்சாச்சு 2022லயே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு பைலட் டிஜிட்டல் ருபி லான்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு நவம்பர் 1ஆம் தேதி 2022ல ஒரு டிஜிட்டல் ருபியை லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 2023-24க்குள்ள இந்தியால எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் கரன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோ கரன்சியை வச்சு ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ற ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலால ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்ல இன்னைக்கு நீங்க பிசினஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு மேல ஒரு பாக்கியம் ஒண்ணுமே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்கும். 4வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இருக்கும்னா அப்போ 1, 2, 3 என்னன்னு கேட்பீங்க இல்லையா? வேற ஒண்ணும் இல்லைங்க, கோடீஸ்வரம் மாறுங்க அந்த காலத்துல வந்தது ஃபர்ஸ்ட் வேவ்ன்றது ஆயில் அண்ட் கேஸ்ல. ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து அம்பானி அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்லயே காசு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தது செகண்ட் வேவ், ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அடானி எல்லாம் அன்னைக்கு தான் வந்தாரு. அன்னைக்கு அவரு ஃபுல்லா காசு சம்பாதிச்சிட்டாரு. இன்னைக்கும் அவங்க 2 பேரும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள கிட்ட இன்னைக்கு போட்டி போட முடியுமா? சான்ஸே இல்லை. 3வது வேவ் தான் இன்டர்நெட் அண்ட் சாஃப்ட்வேர். நாராயணமூர்த்தி, விப்ரோவோட பேஎம்ஜி, மைக்ரோசாஃப்டோட பில்கேட்ஸ், இவங்க எல்லாம் வந்த காலம் தான் 3வது வேவ். இப்ப அதுவும் நம்மளால டச் பண்ண முடியாது. 4வது வேவ் கண்டிப்பா நம்மளுக்கு என்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து கிரிப்டோ கரன்சி, இன்னொன்னு வெப்3 உலகம் தான் நான் சொன்னேன். நம்மளோட மெட்டாவர்ஸ் என்ற வேர்ல்டுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வயசான இருக்காங்களா, நமக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம மக்கள் எல்லாமே தெரியும். நீங்க பாருங்களேன், மொபைலை வச்சு நோண்டுட்டாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு கரைச்சு குடிச்சிருக்காங்க. நம்மளே ஆச்சரியப்பட்டு இருக்கோம், நம்ம பசங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு இல்லையா? சோ வேவ் மாறுது. உலகம் மாறிட்டு இருக்கிற இடத்துல நம்ம மாறலைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிடுவோம்னு சொன்னேன் நான். ஓகே, சோ என்ன பண்ணலாம்? நமக்கு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி வர ஆரம்பிச்சாச்சு. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி இருக்கான்னு கேட்கறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பான்ஷன்னால கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு கூடிய சீக்கிரம் இந்தியா மொத்தம் இல்ல, வேர்ல்டு மொத்தம் இன்னைக்கு கவர் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஓகே, இப்போ எல்லாருக்குமே தெரியும் 40 காசு இருக்கிற பிட்காயின் இன்னைக்கு 60 லட்சம் ஆயிடுச்சுன்னா எப்படி இந்த கிரிப்டோ ஏர்ன் பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? நம்ம வந்து அதை ஒரு 3 டைப்ஸா டிவைட் பண்ணிருக்கோங்க. ஒன்னு வந்து
கிரிப்டோ மைனிங்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்களே உற்பத்தி பண்ணலாம். உங்களோட கிரிப்டோவை நீங்களே மைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு பல கோடிகள் வேணும், இல்லைன்னா பல லட்சங்கள் வேணும். மாஸ்டர் கம்ப்யூட்டர் வேணும், நிறைய ஸ்டாஃப் வேணும், பெரிய இடம் வேணும். லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ கிரிப்டோ மைனிங் இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. கரெக்டா? நம்பர் 2, கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணலாம். கிரிப்டோ ட்ரேடிங்னா என்ன? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரி நீங்க கிரிப்டோ ட்ரேடிங் நீங்க பர்சனலாவும் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஆள் கிட்ட கொடுத்துட்டு நீங்க கமிஷன் வாங்கிக்கலாம். ஆனா அது ரொம்ப ரிஸ்க், ரொம்ப ரொம்ப ரிஸ்க். வந்தா வரும், வராட்டி டோட்டலா போயிடும். ரைட்? ஸோ அது எல்லாருனாலையும் முடியாது. நம்பர் 3, 100% நான் சொல்றேங்க, மெட்டாஃபோர்ஸ்ன்றது ஐ மீன் உலக அதிசயம்னே சொல்லுவேன் நான். இன்னைக்கு இந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களே பல 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 மக்கள் வந்துட்டு இன்னைக்கு ஆல்ரெடி லட்சங்களும் கோடிகளும் earn பண்ணிட்டு இருக்காங்க வெறும் 1.5 வருஷத்துல. அதுவும் நம்மளோட டீம் பேர் வந்து எம்பவர்ன்ற டீம். இந்த எம்பவர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல ஒரு 45ல இருந்து 50 மெர்சிடிஸ், ஆடி, BMW எல்லாம் இறக்கி வந்தாச்சு. பார்க்கறதுக்கு நேருக்கு நேர் வீடியோவே காமிக்கலாம் வந்திருக்குன்றது, சும்மா இல்ல. ரைட்? ஸோ மெட்டாஃபோர்ஸ்ன்றது கண்டிப்பா உங்களோட லைஃபே மாத்தி மறிக்கிறதுக்கு இல்ல எல்லா விதமான சான்ஸும் இருக்கு. ஸோ அடுத்த 10 நிமிஷத்துல என்னோட பிரசன்டேஷனை நான் முடிச்சுக்கிறேங்க. ஆனா இந்த 10 நிமிஷம் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். படத்தோட கிளைமேக்ஸ் இது. இதை நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய ஒரு யூ டர்ன், உங்களோட லைஃப்லயே ஒரு யூ டர்ன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ். ரைட்? ஓகே. மிஸ்டர் லாடோ ஒட்னிகோ, இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டுல இவர் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான்லாம் அவரை அந்த மாதிரி தான் பாக்குறேன். முதல்ல அவர் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எத்தீரியம் என்ற கிரிப்டோல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ட்ரான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாரு, BUSDன்னு ஒரு கரன்சியில் ஆரம்பிச்சாரு. இது எல்லாமே இன்னைக்கு கூட இருக்கு. ஆனால் மெட்டாஃபோர்ஸ் எதுக்கு அவர் கொண்டாந்தாருன்னா, இன்னைக்கு உலகம் மாறின்ற இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லி மெட்டாஃபோர்ஸ்னு ஒரு விஷயத்த மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு கான்செப்டோட அவர் டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காரு. ரைட்? அதுலதான் நம்ம அப்படியே மிதகின்னு இருக்கு, பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ என்ன அது மெட்டாஃபோர்ஸ்னா என்னங்க? பெரிய ப்ராஜெக்ட் 12ல இருந்து 15 ப்ராஜெக்ட்ஸ் இறக்க போறாரு. அதுல ஒரு 3 ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம வந்திருக்கு. 3 ப்ராஜெக்ட்லயே இன்னைக்கு எக்கச்சக்கமா மக்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? இன்னைக்கு போயிட்டு டோர் டு டோர் போயிட்டு ஒரு கிரீம், சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் விற்க வேண்டாங்க. டெக்னாலஜி வீட்டுக்கு உள்ள உட்கார்ந்து உங்களோட மொபைல் போன்ல வச்சு நீங்க லட்சங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. ஓகே, ரைட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற 2 கிரிப்டோ இருக்கு. ஒன்னு வந்து டாய்ன்ற ஸ்டேபிள் காயின். ஸ்டேபிள் காயின்னா என்னைக்குமே இந்த டாய்ன்றோட பிரைஸ் வந்து விலை வந்து ஒரு யூஎஸ் டாலரோட ஈக்குவலண்டா தான் இருக்கும். யூஎஸ் டாலர் எப்பவுமே ஒரு 85ல இருந்து 90ல இருந்து ஒரு 95 ரூபாய்க்கு உள்ளதா இருக்கும். 90 வச்சுப்போம். நம்ம வந்து 90 ருபீஸ்ல ஒரு டாய் என்னைக்குமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாலிகன் மேட்டிக். மேட்டிக்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கரன்சி. அதை எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த கேஸ் ஃபீன்னு ஒரு விஷயத்துக்கு தான். கேஸ் ஃபீனா இந்த பிசினஸ் நடக்குது. ஐ மீன் அந்த ஆயில் போடுவோம் இல்லையா, பெட்ரோல் போட்டு கொஞ்சம் ஆயில் போடுவாங்கல்ல பைக்ல எல்லாம், அந்த மாதிரி இந்த ஆயில் தான் இந்த மேட்டிக். வெறும் ஒரு 500 ரூபாய்க்கு இருந்தா மொத்த பிசினஸே பண்ணா போதும். வெறும் ஒரு 500 ரூபாய். ரைட்? அது வச்சுதான் நம்ம இந்த 2 கிரிப்டோ வச்சுதான் இந்த பிசினஸ் நம்ம பண்றோம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பவே சொல்லிட்டு இருக்கோம், ஒரு டாய்ன்றது ஒரு டாலர். கரெக்டா? ஸோ உங்களுக்கு டாய்ன்றது நம்ம எஸ்பெஷலி தமிழ்லயே டாய்ன்னு சொன்னா அது வேற மாதிரி கூட நீங்க எடுத்துப்பீங்க. அதனால நம்ம டாய் வேண்டாம், டாலர்னு பேசுவோம். ரைட்? டாலர் தான் நம்மளோட கரன்சி இன்னைக்கு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிளாசிக். முதல் ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங் கிளாசிக். அதுக்கு ஒரு பேர் இப்ப மாத்தி இருக்காங்க, டாக்டைல்னு. அது பரவாயில்ல, நம்ம கிளாசிக்னே பேர் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு 12 பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளயும் ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டா ஒரு டாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 டாட் வீதம் இருக்கு. லாஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் தான் இருக்கு. இல்ல சர்க்கிள் இருக்குன்னு கூட சொல்லலாம். 6 சர்க்கிள், 3 சர்க்கிள். இந்த 6 சர்க்கிள் இருக்கிற பாக்ஸோட பேர் தான் S6. 3 சர்க்கிளோட பேர் தான் S3. இந்த 8 பாக்ஸ்லயும் S6 ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த 4 பாக்ஸ்லயும் S3 ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும், மாற்றமே இல்லை. அப்ப இந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. இந்த பாக்ஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு ரேட்டு. ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ரேட் $5, அடுத்த பாக்ஸோட ரேட்டு 10, 20, 40, 80, 160. அப்படி 12வது ஸ்லாட் வரும்போது
$10,240 வரை இன்னைக்கு இந்த பாக்ஸை நீங்க வாங்கிக்கலாம் வேணும்னா. மொத்தம் வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஆனா எல்லாரோலையும் வாங்க முடியாது இல்லையா? சோ இந்த பிசினஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எவ்வளவு முடியுமோ, யாரு உங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு ஸ்லாட் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஸ்லாட் 8 ஸ்லாட்ல உள்ள வாங்கன்னு சொல்லுவோம். அது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். ஒரு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல வர்றவங்க ஒரு 7ல இருந்து 8 ஸ்லாட் போட்டா பக்காவா இருக்கும். ஓகே ரைட். இப்போ நான் சொன்னேன் S6 S3 இல்லையா? இப்போ நான் S6னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், S3னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிசினஸே உங்களுக்கு டாக்டைல மீன்ஸ் கிளாசிக்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்ச மாதிரி. ஓகே சோ என்னன்னு பார்ப்போம். இதுதாங்க S6 ஓட ஃபார்மேஷன். நீங்க யூன்றவரு மேலே ஒரு பெரிய சர்க்கிள்ல இருக்கீங்க. நீங்க கூட்டிட்டு வர்ற நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்காங்க 2 பேரு. அடுத்த லேயர்ல இருக்கிறவங்க 4 பேர் தான் அவங்க கூட்டிட்டு வந்த நண்பர்கள். இல்ல அவங்க யாருமே கூட்டிட்டு வரலன்னா பரவாயில்ல, நீங்க கொண்டு வந்த நண்பர்கள் கூட இருக்கலாம். சோ மொத்தம் ஒரு 6 பேர் வந்தா S6 கம்ப்ளீட். இதோட பேர் தான் ஒரு சைக்கிள். நீங்க 6 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பேர் ஒரு சைக்கிள். சோ இதுல என்ன நான் பண்ண போறேன், நீங்கன்ற ஒரு நபர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு $100 கொடுத்து இந்த பிசினஸ்க்குள்ள வரீங்கன்னு வச்சுப்போம். ரைட்? உங்களோட ஃப்ரெண்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி $100 கொடுத்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரீங்க. அது நீங்க பிரசன்டேஷன் இது மாதிரி ஒரு ஜூம்ல பார்த்திருக்கலாம், இல்ல அவர் உங்க வீட்டுல வந்து பிரசன்டேஷன் கொடுத்திருக்கலாம், இல்ல வெளியில ஒரு காஃபி ஷாப்ல பார்த்திருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க $100 கொடுத்து. அதே மாதிரி தான் நீங்க உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண போறீங்க. ஜூம்லயோ இல்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டோ இல்லைன்னா அவங்களோட ஆபீஸுக்கு போயிட்டோ ஏதோ பண்ண போறீங்க. யாரை கூட்டிட்டு போவீங்க? முதல்ல நீங்க நியூவா இருக்கிற ஆளா இருந்தா யாரு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிரசன்டேஷனை கொடுக்குறீங்க. ஓகே அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற ஆளுங்களோட $100 யாருக்கு போகும்னா, யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ இல்ல அவருக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த $100 ஃபர்ஸ்ட் போகும். உங்களுக்கு ஒரு பிசினஸ் காமிச்சு ஒரு நல்ல ஒரு நன்றிக்காக அப்படி வச்சுக்கலாம். அந்த 2 பேமெண்ட் மட்டும் அவங்களுக்கு போகும். அடுத்த பாத்தீங்கன்னா 3 பேமெண்ட் உங்களுக்கு தான். அந்த பர்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த 3 பேமெண்ட்டுமே உங்களுக்கு தான். 100 + 100 + 100 $300 உங்களுக்கு தாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது $100, ஆனா உங்களுக்கு $300 இந்த ஒரு சின்ன ஒரு டியூப்ளிகேஷன்லயே வந்துடும். 6வது ஸ்லாட் என்ன நடக்கும்னா, அது ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் ரீசைக்கிளிங்னு சொல்லுவாங்க. ரீசைக்கிளிங்னா இந்த அமௌண்ட் யாருக்கு வேணாலும் போலாம். மேல போலாம், கீழே போலாம், சைடுல போலாம், லெஃப்ட்ல போலாம், ரைட்ல போலாம், எங்க வேணா போலாம். எந்த பிசினஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பில் ஓவர் கான்செப்ட் இல்லைங்க. எங்குமே நான் பார்த்தது இல்லை. சோ இது யாருக்கு வேணா போலான்றதுதான் ஒரு நல்ல விஷயம். சோ நான் ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட இந்த S6ல உங்களுக்கு வருமான வாய்ப்பு இருக்கு. ஆக்டிவ் பண்ணாலும், ஆக்டிவா ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வரும், ஆக்டிவா ஒன்றும் பண்ணலைன்னா கூட வரும். இதுதான் பேரு தான் ஸ்பில் ஓவர். ரைட்? உங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, S6 பொறுத்தவரை 3 பேமெண்ட் எனக்கு வரும், 3 பேமெண்ட் வேற யாருக்கோ போகும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், கன்ஃபியூஷனே இருக்காது. S3னா என்னங்க? S3னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட் உங்களுக்கு தான் வரும். S6ல ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட் மேல போகும்னு சொன்னேன் இல்லையா? ஆனா S3 பொறுத்தவரை 2 பேமெண்ட் உங்களுக்கு தான் வரும். 3வது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரீசைக்கிள் ஆயிட்டு மேல யாருக்கு இருக்காங்களோ மேல போயிடும். இது லெஃப்ட் ரைட்லாம் போகாது, மேல மட்டும் தான் S3 போகும். விச் மீன்ஸ் இது வந்து ஆக்டிவ் இன்கம். யாரெல்லாம் ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ S3ல உங்களுக்கு நிறைய சம்பாதிக்கலாம். கிளியர்? ஓகே. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் என்ன மிஸ்டர் லாடோ கொண்டு வந்தாருன்னா, ஆட்டோ அப்கிரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம், 5, 10, 20, 40, 80ன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்லாட்டும் டபுள் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க ஒரு $100 எடுத்து வந்தீங்கன்னா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நடக்கும்னா, நார்மலா $100 வந்ததுன்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு $300 வந்த உடனே பாக்கெட்ல போட்டு ஓகேப்பா இதுக்கப்புறம் எனக்கு என்ன போட்ட காசுக்கு ஒரு 3 மடங்கு வந்தாச்சு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மட்டும் அவர் கொடுத்துருவாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மட்டும் அவர் கொடுத்துருவாரு. 2வது 3வது பேமெண்ட் வருது இல்லையா, $100 அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்லாட்டை ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வாங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 6வது ஸ்லாட் ரீசைக்கிளிங்ல போகுது. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, அடுத்த சைக்கிளுக்கான 6 ஸ்லாட்டும் ஓபன் ஆயிடும்.
ஸோ உங்களுக்கு திருப்பியும் மீண்டும் ஒரு 3 இன்கம் வர்றதுக்கு ரெடியா அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகி நிற்கும். ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு. அந்த $100 ஸ்லாட்டுக்கு வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஆனா எவ்வளவு வாட்டி வேணாலும் நீங்க $300 $300 எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் S3 ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஸ்லாட்டை வாங்குவாங்க. ஆனா அது ஒரு சைக்கிள் முடிஞ்ச உடனே 2வது சைக்கிள்ல இருந்து ஹோல்டிங் கில்டிங் ஒண்ணுமே இல்லை. நோ ஃப்ரீசிங். எவ்ரி டைம் S6ல 3 பேமெண்ட், S3ல 2 பேமெண்ட் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இது புரியறதுக்காக ஒரு ஸ்லைடு நான் காமிச்சிருக்கேன். இந்த நபர் வந்து 5 ஸ்லாட் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ஹோல்டிங்கே இருக்காது. 3 பேமெண்ட்டே வாங்கிடுவாரு. ஃபர்ஸ்ட் டைம்லயே அவருக்கு 3 பேமெண்ட்டும் வந்துடும். காரணம் என்னங்க? 2வது ஸ்லாட் அவர் ஆல்ரெடி வாங்கிட்டார் இல்லையா? அதனால ஹோல்டிங் இருக்காது. 3வது ஸ்லாட்லயும் வாங்கினதுனால 2வதுலயும் உங்களுக்கு ஹோல்டிங் வராது. 3லயும் ஹோல்டிங் வராது. 4லயும் ஹோல்டிங் வராது. 5வது ஸ்லாட்ல மட்டும் அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு 2 பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா 6வது ஸ்லாட் சிஸ்டமே ஓபன் பண்ணி கொடுத்துரும். என்ன பியூட்டிஃபுல்லான பிளான் பாருங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்லாட்டை வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லாட்டுக்கு உங்களுக்கு 3 பேமெண்ட் வரும். எக்ஸப்ட் த லாஸ்ட் பிளாக். அந்த லாஸ்ட் இருக்கிற பிளாக்ல மட்டும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி அது கொடுத்துரும். இப்ப 6வது ஸ்லாட் வாங்கினதுனால உங்களுக்கு 5வது ஸ்லாட் திருப்பி உங்களுக்கு ஹோல்டிங் வருமா? கண்டிப்பா வராது. அதுக்கப்புறம் 6ல தான் அந்த பிரச்சனை, ஆர் அந்த ஆப்ஷன் அங்கதான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 6, 7, 8, 9, 10, 11, 12 ஸ்லாட்டும் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் இனிமே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 10 காசு கூட கொடுக்காம ஆயிரங்களும் லட்சங்களும் கோடிகளும் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃபென்டாஸ்டிக் கிளாசிக்ன்ற பிசினஸ். ஓகே பிரதர், இப்போ டைம் கரெக்டா? ஆமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு 5, 6, 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஸோ இதோட நம்மளுக்கு கிளாசிக் முடிஞ்சாச்சு. அடுத்த ப்ராடக்ட் தான் NFT ஒன்று வந்தது, நான் ஃபஞ்சபிள் டோக்கன். இதுல நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. இது NFTனா ஒரு பர்டிகுலர் பிசினஸ் ஒரு லெவல் வரை நீங்க கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு NFTன்னு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த NFT வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்காக ஒரு ராயல்டி பிளான். மாசம் நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட ராயல்ட்டின்னு ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்போ 11வது ராயல்ட்டி இன்னைக்கு வந்துட்டு இருக்குங்க. ராயல்ட்டினா வேற ஒன்றும் இல்லை, மாசம் $1 மில்லியன், தட் மீன்ஸ் $10 லட்சம் வந்து மிஸ்டர் லாடோ இதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு. அதுல 7 லெவல ஸ்பிளிட் பண்ணி ஆக்டிவேட்டர், சூப்பர்வைசர், மேனேஜர்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி 10%, 11%, 12% சொல்லி ஒரு $10 லட்சம் ஸ்பிளிட் பண்ணி ராயல்ட்டியா மாசம் கொடுத்துருக்காரு. இப்ப அது மாசம் போயிட்டு 20 நாளைக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் போனா 10 நாளைக்கு ஒரு வாட்டி வரும்ன்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கூட ராயல்ட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளவு ராயல்ட்டி வருது இன்னைக்கு ஒரு ஆக்டிவேட்டருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி 20 டேஸ், எல்லா 20 நாளும் உங்களுக்கு $47 வச்சுட்டு கொடுக்குறாங்க. அதே இது நீங்க சூப்பர்வைசரா இருந்தீங்கன்னா $124 நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா கூட வருதுங்க. நீங்க ஒரு மேனேஜரா இருந்தீங்கன்னா $627 அப்படின்னா மாசம் 20 நாளைக்கு ஒரு வாட்டி $50,000 உங்களுக்கு வருது. அதே இது நீங்க ப்ரோ மேனேஜரா இருக்கீங்கன்னா, இவ்வளவு இதோட முடிச்சுக்கிறேன், ப்ரோ மேனேஜரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு $1.25 லட்சம் முடிச்சுக்கிறேன்னா இந்த 7 லெவலுமே நான் காமிக்கல, ஏன்னா தலை சுத்தம். 4 லெவல்ல நீங்க பண்ணாலே உங்களுக்கு $1.25 லட்சம் எவ்ரி 20 டேஸ். பெரிய பணம் இல்லையா? ஓகே, அது NFTங்க. கடைசியா நம்மளுக்கு யுனைட்வர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யுனைட்வர்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மெட்டாஃபோர்ஸோட ஹார்ட்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹிருதயமே அதுதான் சொல்லியிருக்காரு. ரைட்? அப்ப என்னன்னு பாப்போமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுல 9 டயர் இருக்கும். இந்த டயர் மாதிரி தெரியுது இல்லையா? அதுல 9 டயர் இருக்கும். என்ன அந்த டயர்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டயருக்கும் ஒரு விலை. முதல் டயர் விலை $50, 2வது 100, 200, 400, 800 அப்படியே டபுள் ஆயிட்டே போகும். அதுதான் டயர். ஓகேவா? இந்த டயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டயரோட பிக்சர். நடுவுல நீங்க இருப்பீங்க. நீங்க கொண்டு வந்த 2 பேர் வந்து ஜாயின் ஆயிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க $100 டயர் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, 2 பேர் அங்க வந்துட்டு அட்டாச் ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு 15%, 15%, 30% வந்துடும். அவங்க கூட அட்டாச் பண்ண 2 பேர் வந்தாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் வரும் 15, அவங்களுக்கும் வரும் 15. ஸோ இந்த மாதிரி ஒரு டயர் ஃபுல்லா முடியும் போது 62 ஸ்லாட் முடிஞ்ச மாதிரி 62 ஸ்லாட் முடியும் போது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடு கீழே பாருங்க, 930% உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. 930. இது ஒரு சைக்கிள்ல.
மாசம் 930% வாங்குற பிளான் தான் இந்த டயர்ன்றது. இதுல நீங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. ஃபுல்லா டாயா எடுத்துக்கலாம், இல்ல 50% டாய், 50% ஃபோர்ஸ் காயின். புதுசா வந்திருக்கிற ஒரு ஃபோர்ஸ் காயின் லான்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் அடுத்த பிட்காயினா மாற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 22ல 23ல $0.25 ஆரம்பிச்ச ஃபோர்ஸ் காயின் இன்னைக்கு $2.77 நிக்குதுங்க. 10 மடங்குக்கு எக்ஸ்ட்ரா, 10 டைம்ஸ் மோர் இன்னைக்கு அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இதோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இன்னும் ஒரு வருஷத்துல $256 கிராஸ் ஆகும்ன்றாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு காயினோட விலை $256னா 25,600 ரூபாய். ஓகேவா? ஒரு 25,000 வச்சுக்கோங்க. இதே 25,000 வந்து 25 ருபீஸ்க்கு ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினவங்க நான் இருக்கேன், நான் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு காயின் இல்லைங்க, ஆளுக்கிட்ட 1000 காயின், 2000 காயின், 10,000 காயின், 50,000 காயின் கூட நம்ம டீம்ல இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இன்னொன்னு யோசிச்சு பாருங்க எந்த லெவலுக்கு போகுது இந்த பிசினஸ். ஓகே, ரைட். நம்ம கிளாசிக் பார்த்துட்டோம், என்எஃப்டின்னு ஒரு விஷயம் பார்த்துட்டோம், யுனைட்வர்ஸ்ட் பார்த்துட்டோம். பெரிய லெவல்ல பிசினஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. எம்பவர்ன்ற ஒரு கிரேட் ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு ஒரு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரைனிங், உங்களுக்கு ட்ரைனிங் எந்த விதமெல்லாம் வேணும், ஜூம் ட்ரைனிங் வேணுமா, 1 டே ஒர்க் ஷாப் வேணுமா, 3 ஹவர் ட்ரைனிங் வேணுமா, ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ட்ரைனிங் வேணுமா, எல்லாமே இருக்குங்க. முடிவு எடுக்கணும் நீங்க. அதுதான் ட்ரஸ்ட் வேலட், டோக்கன் பாக்கெட், மெட்டா மாஸ்க். இந்த 3 விஷயத்துல நீங்க வேணும்னா உங்களோட பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி டாய்ன்ற அந்த கரன்சியும் மேட்டிக் என்ற கரன்சியும் நீங்க டவுன்லோட் அந்த சிஸ்டம், அந்த ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளேயோ இல்ல டோக்கன் பாக்கெட்டுக்குள்ளேயோ மெட்டா மாஸ்க்குள்ளேயோ லோட் பண்ணி, யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்க பிசினஸ்க்குள்ள வரலாம். ஒவ்வொரு வாட்டியும் இன்னைக்கு பெரிய லெவல்ல மக்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நான் என்னோட பிரசன்டேஷனை முடிக்க போறேன். மெட்டாஃபோர்ஸுக்கு ஒரு பெரிய ரோட் மேப் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, 10-15% ஐ மீன் ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனா கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. நல்ல ஒரு முடிவெடுங்க. கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு பெரிய பெரிய ஒரு யூ டர்ன் ஆஃப் யுவர் லைஃப், ஒரு மாற்றம் உங்களோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல எம்சி மிஸ்டர் டாக்டர் ராஜேஷ் ரொம்ப ரீசெண்டா தான் சேர்ந்தாரு. அவரோட டீம் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிட்டு ஒரு 7 லெவல் வச்சு அவர் பிசினஸ்குள்ள என்டர் பண்ணாரு. அவர் இன்னைக்கு அவர் ஒரு யூனோ ப்ரொஃபஸர், அவரு வெள்ளூர் ஐ மீன் காலேஜ்ல. ஆனா அவருக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 39,600 ரூபாய், 40,000 ரூபாய் ஸ்பில் ஓவர் இன்கம் வந்திருக்குங்க. அவரோட காலேஜ்ல உட்கார்ந்துட்டு அவர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாராம். ஆனா 40,000 ரூபாய் அவருக்கு வெறும் ஸ்பில் ஓவர் இன்கம் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 40,000ன்றது நிறைய பேருக்கு ஒரு மாசம் சம்பளம், சில பேருக்கு 2 மாசம் சம்பளம், சில பேருக்கு அது 6 மாசத்தோட சம்பளம் கூட இருக்கலாம் இல்லையா? சோ மெட்டாஃபோர்ஸ்ன்ற ஒரு பிசினஸ் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பில் ஓவர் எங்கேருந்து வரும்னு தெரியாது. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி வருமானம் வரும்னு கூட உங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு பர்சனலா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? நிறைய பேருக்கு இது ஒரு காட்ஸ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு பிசினஸ் பிரசன்டேஷனை இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப பேஷண்டா இருந்த ஆல்மோஸ்ட் 100 பீப்புளுக்கு என்னோட மிக்க நன்றி. அண்ட் இதோட என்னோட பிரசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி முடிச்சுக்கிறேன். நான் கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ் சொன்னேன், ஒரு ப்ராபப்ளி ஒரு 35 மினிட்ஸ் ஆயிருக்கும், மன்னிச்சுங்க. பட் டெஃபினெட்லி ஏதாவது ஒன்று புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதோட நான் என்னோட எம்சி டாக்டர் ராஜேஷை நான் மீண்டும் இந்த பிசினஸை க்ளோஸ்